ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை திருவசனங்கள் 19 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரினால் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் உங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தையே. ஆபிரகாமே, இருந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இருந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு செல்வந்தரின் புண்களும் லாசரின் புண்களும் என்று சிந்திக்க இருக்கிறோம். செல்வந்தருக்கு புண் ஏற்படுகிறது, லாசருக்கு பொன் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகிலே வாழும் வரையிலும் செல்வந்த பொன்களால் அணி செய்யப்படுகிறார், லாசர் புண்களால் அணி செய்யப்படுகிறார். இறந்த பிறகு செல்வர் புண்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார், லாசர் பொன் நகைகளால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு வாழும் போது என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறோம். லாசர் என்ற பெயருக்கு பொருள் இறைவன் துணை இருக்கிறார், அதாவது தேவ சகாயம் என்பது அதனுடைய பொருள்படுகிறது. எனவே லாசர் இயேசு கிறிஸ்து ஓமைகளிலேயே பெயர் கொடுக்கப்படாத நபர்கள் செல்வந்த, பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் லாசராக நாம் பார்க்கிறோம். அது மார்த்தா மரியாவுடைய சகோதரராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் கொடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு கடத்தி செல்லப்படுகிறது. செல்வந்தர் என்ன பாவம் செய்தார்? அவர் தான் சம்பாதித்ததை தன் வீட்டில் இருந்து தனக்கு தேவையானதை உண்டு கொண்டிருந்தார், அவ்வளவுதான் அவர் செஞ்சது. அப்ப அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த தீங்கும் அவர் நினைக்கவில்லை என்பதைத்தான் மேலோட்டமாக இதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். செந்நிற ஆடை அணிந்திருந்தார் என்பது என்றால் என்னவென்றால் அவர் ஒரு அரச பரம்பரையாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். அவர் லாசர் யாருடைய உணவுக்காக காத்திருந்தார் என்றால் மேசையிலிருந்து கீழே விழும் சிறு துண்டுகளுக்கு, அந்த அப்ப துண்டுகளுக்காவது கிடைக்குமே அப்படி சொல்லி காத்திருக்கிறார். இப்ப நம்மளும் வீட்டுல சாப்பிடும்போது ஒரு சோற்று பருக்கையோ இல்ல ஒரு சின்ன தூவலோ தான் கீழே விழுகும். இதை வச்சு எப்படி ஒரு ஏழை தன்னுடைய வயிற்றை நிரப்பினார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த செந்நிற ஆடை அணிந்த செல்வர்களுடைய இல்லத்தில் அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், உணவு உண்ட பிறகு நாம் தண்ணீரை ஊற்றி கைகளை கழுவுவோம். அப்ப செல்வர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதற்கென்று தனி அப்ப துண்டுகளை வச்சிருப்பாங்க.
அந்த அப்பத்துண்டுகளை எடுத்து அதை பீத்து அதை வைத்து கைகளை துடைத்து அந்த அப்பத்துண்டுகளை தூக்கி எறிவார்கள். அந்த மேசையில் இருந்து கீழ் விழக்கூடிய அந்த அப்பத்துண்டுகளை உண்டாவது நாங்கள் வைத்து நிரப்பிக் கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய காரணமாக இருக்கிறது. ஏழை லாசர் வீட்டிற்கு வெளியிலேயே அமர்ந்து இருக்கிறார். ஆனால் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய இந்த செல்வருக்கோ ஏனோ கண்கள் அவர் பக்கம் திரும்பவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இயேசு அவருக்கு கொடுக்கின்ற தண்டனை எதற்காகவென்றால் கண்டு கொள்ளாத அந்த நிலையை சுட்டி காட்டுகிறார். எனவே ஆபிரகாமுக்கு இவர் சொந்தக்காரராகத்தான் இருக்கிறார். அதனால தான் தந்தை ஆபிரகாமே என்று சொல்லுகிறார். அப்ப நானும் இன்று ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நான் இன்று எப்படி கண்டுகொள்ளக்கூடிய மனப்பான்மை கொண்டிருக்கிறேன் என்பது முக்கியம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யாத செல்வருக்கு தண்டனை கொடுக்கவில்லை. எல்லா தவறுகளையும் ஒரே ஒன்றில் இருக்கிறது, அதாவது கண்டுகொள்ளாத மனநிலையை நாம் சுட்டி பார்க்க வேண்டும். எனவே ஒரு நாய்க்கு லாசர் இடம் கொடுத்தார். ஒரு நாய்க்கு லாசர் இடம் கொடுத்தார். எதற்கு? தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த புண்களை நக்கியாவது அது பசியை அது போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாய்க்கு இறக்கப்பட்ட லாசர் மீது ஆண்டவர் இறக்கப்படுகிறார். ஆனால் செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த மனிதர், செல்வ செருக்காக இருக்கக்கூடிய அந்த மனிதர் தன்னிடம் இருக்கக்கூடியதை அனுபவித்து வாழ்ந்து அந்த கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களை காணாத வண்ணமாய் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருப்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இங்கு செல்வந்தன் எவ்வளவு உருங்க வேண்டுமோ அவ்வளவு உண்கிறார், விருந்துகளிலேயே கழித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மறு உலக வாழ்விலே நரகத்திலே ஒரு சொட்டு தண்ணீருக்கு பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கடத்தி செல்கிறார். எனவே ஒரு சொட்டு தண்ணியவாவது எனக்கு கொடுக்க சொல்லுங்க லாசரை அனுப்பி. இப்ப லாசரை அனுப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா லாசர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வேண்டும் என்றேதான் புறக்கணித்தாரே ஒழிய அவர் தெரியாமல் புறக்கணிக்குது. அதனால்தான் லாசரை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தை நாம் பாருங்க. இன்று இந்த உலகத்தில் பசி பற்றாக்குறை என்று ஒன்றுமே இல்லை. பற்றாக்குறை என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பகிராக்குறை தான் இருக்கிறது. இன்னைக்கு யாருக்குமே பகிர்ந்து கொடுப்பதற்கு மனம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு கவனிங்களே, உங்க வீட்டுல யாராவது ஒரு தருமக்காரங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம ஒரு மனிதர்களாக நம்ம செய்யக்கூடிய நிலைமை என்ன? வீட்டுக்குள்ள போய் பழைய சோறு இருக்குதான்னு பார்ப்போம். இல்லாட்டினா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சவப்பெட்டி அந்த பிரிச்சப்ப திறந்து பார்ப்போம். அதுக்குள்ள ஏதாவது பழசு கட்ட வச்சிருக்கிறோமா? நேற்று வச்ச வெஞ்சனம் இருக்குதா? வெள்ளை சட்னி, கருப்பு சட்னி, பச்சை சட்னி ஏதாவது இருக்குதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குதான்னு கொடுத்து அதை கொண்டு போய் தான் குட்டுவோமே ஒழிய நம்ம வச்சிருக்க புதுசை கொடுக்க மாட்டோம். அதாவது நாம் வேண்டாம் என நினைப்பதைத்தான் கொடுக்கிறோமே ஒழிய அதுல பெருமை பீத்தக்கராக்கியா நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நாங்க என்ன பண்றோம்? நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் விரும்புவது. நீ விரும்புவதை கொடு. எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடுக்கணும். அதுதான் அன்பளிப்பு. இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு எது வேண்டாமோ அதை கொடுப்பதில் பகிர்வு அல்ல. அது உனக்கு குப்பையாக வீட்டில் வைத்திருக்கிறாய், அந்த குப்பையை இன்னொருவரிடம் கொட்டி விடுகிறாய். இவ்வளவுதான் அதனுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய பாக்கெட்ல இன்னைக்கு தர்மக்காரங்க வர்றாங்க, உடனே காசு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பாக்கெட்ல கையை விட்டு என்ன பண்ணுவோம்? பூசை முடிஞ்சோடனே உடனே 500 ரூபா நோட்டு வரும், உள்ள வச்சிருவோம். 200 ரூபா நோட்டு உள்ள வச்சிருவோம். 50 ரூபா நோட்டு உள்ள வச்சிருவோம். 10 ரூபா நோட்டு உள்ள வச்சிருவோம். சில்லற காசு கிடக்குதான்னு பார்ப்போம். 5 ரூபாயோ 1 ரூபாயோ 2 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன? நமக்கு எது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதைத்தான் கொடுத்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோமே ஒழிய நாம் கொடுத்ததினால் திருப்தி இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம். அப்ப நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பிடித்ததை நான் கொடுக்க முன்வர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் நம்ம வேண்டாம் என்று வைத்திருக்கதை கொடுத்து விட்டு நாம் அதில் பெருமை பாராட்டக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. தவக்காலத்தில் இருக்கிறோம், வீட்டுல குழந்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து தவக்காலத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்க. எதுக்கு ஃபாதர்? குழந்தைங்கள்ட்ட போய் உங்களுடைய விஷ பரீட்சையை திணித்து விடாதீர்கள். நான் சொல்லிட்டேன், நேற்று மருத்துவமனைக்கு போனதுனால எனக்கு தெரிய வருது. குழந்தைகளையும் தவ ஒடுக்கத்திலே அப்படியே போட்டு பாடுபடுத்தி ஒரு முட்டை கூட அவங்களுக்கு கொடுத்து புரோட்டீனை ஏத்தாம அவங்களையும் போய் பாடுபடுத்தி கடவுளுக்கு ஒருத்தர் முயற்சி அப்படி இருப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஊசி போடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள். எனவே ஒரு குழந்தையை நாம் இது பண்ணக்கூடாது. அதே போல் வயது முதிர்ந்தவர்கள் மாத்திரை எடுக்கக்கூடிய நபர்களை நாம் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அது நோன்பு கிடையாது. அது வலுக்கட்டாயமான நோன்புக்கு ஆண்டவர் இழுக்கு செல்லவில்லை. விருப்பமான நோன்பு இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை நாம் கட்டாயப்படுத்துகிறோம் என்றால் அது நாம் ஒரு செல்வந்தராக லாசரை பட்டினி போடுவது போல போடுவதற்கு சமமாக மாறிவிடும். அந்த விஷப்பரீட்சையில் யாரும் இறங்கிவிட வேண்டாம். அது தவம் கிடையாது. அது குழந்தைக்கு தேவையான உடல் சக்தி அதுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வயதான பிறகு வளர வளர அதுக்கான சக்தி கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால்
எப்படி லாசரை பட்டினி போட்டாரோ அதே போல நாமும் குழந்தைக்கு பட்டினி போட்டு விட்டு பிறகு ஆரோக்கிய மாதாவே, அடைக்கல தாயே, அலங்கார மாதாவே, என் குழந்தைக்கு காய்ச்சி அடிக்குது, வயிற்ற குத்துது, காலை குத்துது, கையை குத்துது, தலையை குத்துதுன்னு சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறதுல எந்த 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 பிரயோஜனமும் கிடையாது. இதில் நீங்கள் தயவு செய்து பக்தியா மூட நம்பிக்கையா என்பதை நீங்கள் அலசி பார்க்க. இது பேர் மூட நம்பிக்கை, பக்தி கிடையாது. நான் குழந்தையையும் பட்டினி போட்டு விடுவேன் என்றால் அது மூட நம்பிக்கை. குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கள். அது பக்குவம் வந்த பிறகு அவன் முடிவு எடுக்க வேண்டும். நான் விரதம் இருக்கணும், இருக்கக்கூடாது, திணிக்க கூடாது. எதையுமே நம்ம திணிச்சோம் அப்படின்னா கடவுள் மீது கோபம் வந்துடும். கடவுளை நான் எப்படி அறிமுகப்படுத்துகிறேன்? கடவுள் தண்டிப்பவர் அல்ல, மன்னிப்பவர். கடவுள் மன்னிப்பவர், தண்டிப்பவர் அல்ல. நம்ம உடனே என்ன சொல்றோம்? கடவுளுக்கு பொய் சொல்லாத, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, உடனே கடவுள் தண்டிப்பாரு. ஏன் நீங்க இப்படி மாற்றி சொல்லி பாருங்களே. கடவுள் அன்பானவர், பொறுமை உள்ளவர், நீ பாவம் செய்யாத, அமைதியாரு, அன்பாரு, அவர் இறக்க குணம் கொண்டவர். இன்னைக்கு நீங்க மனசாட்சியை தொட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோமே, கடவுள் தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாரு இன்னைக்கு நம்ம இங்க உயிரோட இருந்திருக்குமா? பொட்டுன்னு போயிருப்போம். நேரம் போய் செல்வந்தர் பக்கத்துல சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துருப்போம். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கோயில் பிள்ளையாவை அனுப்பிவிடுங்க, ஆபிரகாமே சீத்தம் கொண்டாந்து வைப்பாரு, அது போல எங்களுக்கு ஒரு சொட்டு நாக்குல விட்டுட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்ப கடவுள் இரக்கமாகத்தான் இருக்கிறார். நாம் தான் கடவுளை கொடூரமான ஒரு மனிதராக பிம்பம் கொடுத்து வைத்திருக்கிறோம். நாம் இறக்கின்ற தருவாயில் கூட நல்ல செல்வனை கடவுள் மன்னிக்கிறார் அல்லவா? ஏன் மன்னிக்கிறார்? அந்த நிலைதான் இறைவனுடைய நிலையாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் சொல்வது போல மனிதரை நம்புகிற எவருமே அவர் ஆண்டவர் அறிவு இருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவார். ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவர் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறார். இறைவனுக்கு கொடுத்த கடனை இறைவன் திருப்பி அவருக்கு கொடுக்கிறார். எனவே செல்வர் ஏழைக்கு கடன் கொடுக்கவில்லை, ஆகையால் இறைவனுக்கு அவர் கடன் கொடுக்கவில்லை. செல்வர் நாய்க்கு கடன் கொடுக்கிறார், ஆகையால் இறைவன் அதை திருப்பி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்டுகொள்ளாத தன்மையை நான் என்ன எப்படி பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்பிற்கினிய உறவுகளே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்கிறது என்றால் அது என்னை பொறுத்தவரையிலும் நாம் உயிரோடு இருப்பதுதான் அதிசயம். வேற ஒன்னும் அதிசயம் கிடையாது. இதை விட பெரிய அதிசயத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அதிசய உண்மையாக இருக்கிறது. அந்த அதிசயத்தை அனுபவித்துக் கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ சிலுவை பாதையில இயேசு கிறிஸ்துவை பார்த்த மட்டிலும் என்ன நினைக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் விடும் போது என்ன சொல்லுவார்? முதல் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும் சொல்றாரு அப்படின்னா. ஆனா சிலுவை பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா யார் சிலுவையில் அறையறாங்களோ அவங்களுடைய நாக்கு என்ன பண்ணிடணும்? வெட்டிடணும். சிலுவையில் அறையும் போது சிலுவையில தொங்குற நபர்களுடைய நாக்க வெட்டிடணும். ஏன் ஃபாதர் வெட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு சிலுவையில அரைஞ்சாங்களோ, யார் இந்த தண்டனை கொடுத்தாங்களோ அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாபம் கொடுத்துடக்கூடாது. எனக்கு தண்டனை கொடுத்தவன் குடும்பம் நாசமா போக, என்னை பாடுபடுத்தின குடும்பம் விளங்காம போக, இப்படின்னு தண்டனை கொடுத்துடக்கூடாது. அப்படி இவன் சாபம் விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காண்டி சிலுவையில் இருக்கக்கூடிய நாக்கப்புறம் வெட்டுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய நாக்கையோ அருகில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வர்களுடைய நாக்கையோ வெட்டல. ஏன் வெட்டல அப்படின்னா, இந்த கல்வர்கள் சாபம் விடுவதை பார்த்து இயேசு கிறிஸ்து சாபம் விட ஆரம்பிச்சிருவார். நம்ம எப்பவுமே எப்படி தெரியுமா, நம்ம உண்மைன்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம நம்ப மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இது இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணிடுவாரு. இவனும் சாபம் விட்டான், மறுதளிச்சுட்டான் மதத்தை, இறைவனை துன்புறுத்திட்டான்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் காத்திருந்தாங்க. இடப்பக்கம் உள்ள கல்வன் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு விட்டுரு, உன்னையும் எங்களையும் காப்பாற்றி விட்டு நம்ம மாட்டுக்கு போயிருவோம், இவங்க எல்லாம் மோசமானவங்க, பழித்துற அப்படின்னு சொல்றாரு. வலப்பக்கம் இருக்கக்கூடிய கலவன் என்ன சொல்லுகிறார்? தந்தையே நீ வான்வீட்டில் இருக்கும்போது அடியனை நினைவு கொள்ளும். நாம் படக்கூடிய துன்பம் சரிதாண்டா, ஆனா இவர் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர், இவர் துன்புறுவதில் எந்த நியாயமாவது இருக்கிறதா என்று நேர்மறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தூண்டுகோலாக பேசக்கூடிய மனிதர். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் அப்படி சொல்லி முடிக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்ன பேசினாலும் இறைவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை பேசக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நான் பார்க்கிறேன். ஆகையால் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பு காடி கலந்த அந்த காடி கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அதை கொடுத்தாவது கொடுக்கிறவனை திட்டுவாரு அப்படிங்கறதா.
அப்ப இயேசு கிறிஸ்துவை கடைசி வரையிலும் சோதிக்கிறார்கள். எப்படியாவது இவன் திட்டணும், எப்படியாவது இவன் மறுதலிக்கணும், எப்படியாவது கடவுளை பழித்துரைக்கணும், எப்படியாவது நம்மளுக்கு சாப விடணும். அப்பதான் இவன் மன்னிப்பு என்பதை பேசுகிறதில் எந்த அர்த்தமும் இல்லை, பகிர்வு என்று பேசுவது எந்த அர்த்தமும் இல்லை, அன்பு செய்வன் வேண்டும் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு விஷ பரீட்சைகள் கொடுக்கப்படுது. அந்த கொள்கைகளினால்தான் அவர் இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளானார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் ஒருவரை கூட அவர் செல்வந்தராக மாற்றவில்லை. தொழுநோயாளியை குணமாக்கினார், கண் தெரியாதவருக்கு கண் கொடுத்தார், முடமானவர்களை நலமாக்கினார். ஆனா ஒரு ஏழையை கூட அவர் பணக்காரனா மாற்றவே இல்லை. ஏன் காரணம்னா செல்வம் தான் அனைத்து வீழ்ச்சிக்கும் காரணமாக மாறிவிடும் என்பதற்காக. எனவே நாம் இன்று இறைவனிடம் எதை வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? செல்வத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறோமா, இல்லை நம்முடைய இறைவனுடைய அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை செல்வனாக காமித்திருந்தார் என்றால் பிறரை பழித்துரைத்திருப்பார். தன்னை ஏழையாக இறைவனுக்கு உகந்த மனிதராக காட்டுவதனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்விலும் சக மனிதர்களை பார்ப்போம். இந்த வாழ்க்கையில் பொன் நகைகள் அணிந்து ஜாலியா இருக்கிறோமா? அடுத்த கட்ட வாழ்க்கையில பொன் நகைகளை அணிந்து மோசமா இருப்போம். எப்படி லாசருக்கு புண்ணு வந்துச்சோ அதே மாதிரி நமக்கும் புண்ணு வந்து நம்ம நரகத்துல எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், பிறரால உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மறு உலக வாழ்வில் பொன் நகைகளால், அதாவது ஆபிரகாமினுடைய மடியில் அமர்த்தப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களா பார்க்கிறோம். நீங்கள் இறைவனுக்கு காணிக்கை கொடுப்பதை விட சக உறவுகளுக்கு சரியாக நடந்து கொண்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும். இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எப்படி வருகிறது? 10 காசுக்கு வட்டி, 9 காசுக்கு வட்டி, 8 காசுக்கு வட்டி, 7 காசுக்கு வட்டி, 5 காசுக்கு வட்டி. ஒருவருடைய ரத்தத்தை உறிஞ்சி கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை எப்படி என்றால் காயின் ஆவேலை கொன்று இறைவனுக்கு கொடுத்த காணிக்கைக்கு சமமாகிவிடும். நான் எப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்கிறேன்? இறைவனுக்கு உகந்த காணிக்கை கொடுக்கிறேனா? இல்லை, காயினை போல நான் ஆவேலை கொன்று சக மனிதரிடம் இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்தத்தை காணிக்கையாக கொடுக்கிறேனா என்பதில் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஏழைகளை கடன் கொடுக்கும் போது இறைவனுக்கு கடன் கொடுப்பது சமமாகிறது. இறைவனுக்கு கொடுக்கின்ற கடன் ஒரு நாளும் அவரிடம் இருக்காது, அவர் திருப்பி கொடுப்பார் என்பதைத்தான் ஆழமாக சுட்டி காட்டுகிறது. எனவே நாமும் முயற்சிப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறியோரை கண்டுகொள்ள நமக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் என இறைவனிடம் இந்த திருப்பலி மன்றாடுவோம். ஆமென்.